இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுனா, ஆயில் ஊற்றிட்டு அது சூடான உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது பொன்னிறமாக வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ராஸ்மல் போக வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டை வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரும். அதில் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும். சிக்கன் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ரா ஸ்மெல் போகும். அது ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோன்னா, இதுக்கு நாங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் போதும். அது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் அப்படியே சிக்கன் சூடாக இதிலிருந்து அப்படியே தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு கொதி வரும். நல்லா உப்பு எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து விறகடுப்பில் இரும்பு சட்டி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் அவுட்டோரில் வச்சு செஞ்சு பார்த்தோம். இரும்பு சட்டியில் வைக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்னும் வேகலை. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் வெந்திருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்துட்டுருக்குது. இது நல்லா இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாமே சுண்டி சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் இதில் நம்ம இப்போ வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, கருவேப்பிலும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், ப்ளஸ் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கருவேப்பிலும் கொத்தமல்லியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை பண்ணும்போது நல்லா அந்த ரெண்டோட எசன்ஸும் நல்லா சிக்கனில் நமக்கு இறங்கிடும். இப்போ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் ரைஸோட போட்டு செம்ம கட்டலாம். இதை வந்து சிக்கனை ஃபுல்லாக செஞ்சதே என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருக்காரு. இதை போட்டு அப்பா இதை எடுத்து சாப்பிடும்போதே வாவ் அப்படியே செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.